பலவீனத்தை பார்த்து அடைத்தால் வீழ்ந்து விடுவார்கள் என்று தமிழ்நாட்டுக்கு நிதி நெருக்கடி இருக்கிறது. இந்த நிதி நெருக்கடியை வைத்து நீங்கள் மும்மொழி கொள்கையில கையொப்பமிட்டால் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கான 2350 கோடியை நாங்கள் தருவோம் என்று மிரட்டி பார்த்தார் மோடி. தர்மேந்திர பிரதான் அமைச்சர் கையொப்பமிட்டால் பணம், இல்லை என்றால் போயிட்டு வாருங்கள் என்று சொன்னார். அவர்களுக்கு தெரியும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் மாண்பு முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களுடைய நலனும் அவர்களுடைய எதிர்காலமும் எந்த காலத்திலும் சமாதானம் செய்து கொள்ள முடியாது. 2350 கோடி இல்லை, நீங்கள் 10,000 கோடி கொடுத்தாலும் இந்த தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் பாதுகாக்கின்ற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று அறிவிப்பு செய்தார். இதுதான் முதலமைச்சருக்கும் மற்ற முதலமைச்சருக்கும் உள்ள வித்தியாசம். எந்த விதத்திலும் உங்களிடம் அடிபணிந்து போக முடியாது. எஞ்சுவதும் இல்லை, மிஞ்சுவதும் இல்லை. நான் யார்? முத்தமிழறிஞர் கலைஞருடைய மகன் என்பதை பலமுறை நிரூபித்து காட்டியிருக்கிறார். இதுதான் அவர்களுக்கு சங்கடம், இதுதான் அவர்களுக்கு கோபம். கேட்ட இடங்களில் எல்லாம் மிரட்டி மிரட்டி கையெழுத்து வாங்கினார்களே, நீட்டா வா கையெழுத்து போடு, உதய மின் திட்டமா வாங்க கையெழுத்து போடுங்க, ஜிஎஸ்டியா வாங்க கையெழுத்து போடுங்க. இது எப்போ? 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி. எல்லா சமாதானமும் செய்து தமிழ்நாட்டு நலன்களை, தமிழ்நாட்டு எதிர்காலத்தை, தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டு கொடுத்தவர், காட்டி கொடுத்தவர்கள் யார் என்பது மக்களுக்கு தெரியும். இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள் அடுத்த தேர்தலில் தேர்தல் இல்லை, அது வருகின்ற தேர்தல் திருவிழாவாக இருக்க போகிறது. இது எஃகு கோட்டை போன்ற கூட்டணி, இதை யாரும் அசைத்து பார்க்க முடியாது. கேரளாவில் உள்ளது போல இன்னும் 25 ஆண்டுகள் இந்த கூட்டணி தொடர வேண்டும். மனிதநேய விழா என்பது யாருக்கெல்லாம் எடுக்கப்பட்டு இருக்கிறது? மாண்புமிகு முதலமைச்சருக்கு எப்படி இது பொருந்தும் என்று ஒரே ஒரு வரியிலே முடிக்கலாம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மனிதநேயத்தோடு மதிய உணவை கொண்டு வந்தார். ஆனால் அதே மனிதநேயத்தோடு காலையில் தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை பிள்ளைகள் காலை உணவு அருந்தாமல் பள்ளிக்கு செல்கின்றன, இதனால் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது என்று ஒரு மருத்துவராய், ஒரு தாயாய், ஒரு தலைவனாய், ஒரு முதலமைச்சராய் அதை உட்கொண்டு காலை உணவை நான் அளிப்பேன் என்று அளிக்காத வாக்குறுதியை குழந்தைகளுடைய வயிற்றிலே பாலை வார்த்திருக்கிறார். ஏன் இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சிந்தனை நம்முடைய முதலமைச்சருக்கு வந்தது? மதிய உணவு திட்டம் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் காலை உணவு திட்டம் கிடையாது. மாண்பு முதலமைச்சருக்கு ஏன் இது வந்ததென்றால் அங்குதான் மனிதநேயத்தோடு நிமிர்ந்து நிற்கிறார் நம்முடைய முதலமைச்சரான தாயுமானவர். ஆகவே தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் விழாவில் எந்த தலைப்பை வைக்கலாம் என்று அவர் யோசித்த போது இந்த மனித நேயம் என்று கிடைத்திருக்கிறது. குழந்தைகள் மீது மட்டும் பற்று உள்ளவர் இல்லை, பெரியவர்கள், முதியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள் யாரையும் நலப்பணிகளில விட்டு வைக்கவில்லை. எல்லோருக்குமான திட்டங்களை தீட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 2021 மே மாதம் தமிழ்நாட்டுடைய நிலை என்ன? எங்கு பார்த்தாலும் கொரோனா பெருந்தொற்று. கொரோனா பெருந்தொற்றை இவர் சமாளிப்பாரா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அதற்கு பிறகு 10 ஆண்டுகள் கஜனாவில் கொள்ளையடிக்கப்பட்ட காலியான வெற்றிடம். 10 ஆண்டுகளாக எல்லாவற்றையும் வழித்து எடுத்துக்கொண்டு சென்று விட்டனர். கஜானா காலி. இந்த நிர்வாகத்தை எப்படி இவர் நடத்தப் போகிறார் என்ற அடுத்த கேள்வி. ஆனால் கொரோனாவையும் முறியடித்தார், நிதி மேலாண்மையும் முறியடித்தார் நம்முடைய முதல்வர். இதுதான் அவருக்குள்ள மனித நேயம். மக்களுக்கு செய்ய வேண்டும், மக்களுக்கு நலப்பணிகளை, சமூக நலத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய இயற்கையான இயல்பான இரத்தத்தில் இருப்பதால் முத்தமிழறிஞர் கலைஞருடைய பாணியிலே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னுயிர் காப்போம் 48 இங்கே எவ்வளவு பெரிய மனிதநேயம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் நாம் எல்லாம் சாலைகளே பயணம் செய்திருக்கிறோம். குலவுயிரும் குத்துயிரமாக விபத்தில் ஏற்பட்டு அங்கங்கே பிணங்கள் கிடக்கும், கை கால் உடைந்திருப்பார்கள். எந்த மருத்துவமனைக்கு எடுத்து சென்றாலும் நீங்கள் முதலில் பணத்தை கட்டுங்கள் என்று சொல்லுவார்கள். அடுத்தது நீங்கள் முதல் தகவல் அறிக்கையை பெற வேண்டும் என்று சொல்லுவார்கள். மூன்றாவது, இது என்னுடைய காவல்துறை எல்லை கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை, நீங்கள் அடுத்த
காவல் நிலைய கட்டுப்பாட்டுக்கு எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒரே ஒரு வரியில யார் விபத்தில் காயமடைந்தாலும் விபத்தில் சிக்கினாலும் 48 மணி நேரம் அவர்களை உயிரை பாதுகாக்கின்ற பொறுப்பு தமிழ்நாடுக்கு அரசுக்கு இருக்கிறது என்று ஒரு ஆணையை பிறப்பித்தார. அங்கதான் மனித நேயம் இருக்கிறது. இந்த ஆணையின் மூலமாக என்ன ஏற்பட்டது? இன்னுயிர் காப்பும் 48 தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றப்பட்டு இருக்கிறது. இதுதான் மனித நேயம். நம்முடைய தாய்மார்கள் எல்லோரும் எல்லாம் கிடைக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் 3 வேளை சரியான உணவு அருந்துகிறார்களா என்று தெரியாது. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிமை தொகை என்று 1000 ரூபாய் உங்கள் வீட்டு சீதனம், உங்களுடைய பணம் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார். அதை நிறைவேற்றி இருக்கிறார். எல்லோரும் கேட்கிறார்கள், வாக்குறுதி கொடுத்தாரு, நிறைவேற்றினாரா என்று. 90 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார். 90 விழுக்காடு 3.5 ஆண்டுகளில். எந்த மாநிலத்திலாவது கொடுத்த வாக்குறுதியை 3.5 ஆண்டுகளில் 90 விழுக்காடு நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்று சொல்லுங்கள். நாங்களும் கர்நாடகாவில் ஆட்சி செய்கிறோம், தெலுங்கானாவில் ஆட்சி செய்கிறோம், இமாச்சல பிரதேசத்தில் ஆட்சி செய்கிறோம், ஜார்க்கண்டில் கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது. ஆனால் வாக்குறுதி கேரண்டி ஸ்கீம் என்ற 5ஐ அறிவித்தோம், நடைமுறைப்படுத்தினோம். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன வித்தியாசமான நலப்பணிகளும் மனிதநேய பணிகளும் நடக்கிறது என்றால், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம், அதோடு முடித்துக் கொள்ளலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றன? கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மக்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை. என்ன என்று ஆய்வு செய்த பொழுது இந்த கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூட்டு வலி இருக்கிறது, உடல் உபாதை இருக்கிறது, மருத்துவமனைக்கு செல்ல முடியவில்லை என்று கேள்விப்பட்டவுடன் அவர் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை ஆரம்பித்து நீங்கள் நேரடியாக வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்கள் என்று சொன்னார். இதுதான் மக்களை தேடி மருத்துவம். அது மட்டுமல்ல, சிறார்கள், மாணவ மாணவிகள் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கல்வியை தொடர முடியவில்லை, மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் அப்பொழுது மக்களை தேடி மருத்துவம் போல இல்லம் தேடி கல்வி என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். இதெல்லாம் எந்த வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டது? எந்த வாக்குறுதியும் சொல்லவில்லையே. இப்பொழுது எதிர்க்கட்சிகள் கேட்கிறார்களே, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டீர்களா என்று. இந்தியாவிலே கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றி அதற்கு பிறகு சொல்லாதையே நிறைவேற்றிருக்கின்ற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் என்று இந்தியா பேசுகிறது. இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி சொல்ல வேண்டும். காலை உணவு திட்டத்தில் 20,53,000 குழந்தைகள் தினமும் காலையில் உணவருந்துகிறார்கள். இதை முதலில் தெலுங்கானாவில் இருந்து பழைய முதலமைச்சர் இங்கே வருகிறார். அவருடைய அதிகாரிகளை அனுப்பி, அமைச்சர்கள் அனுப்பி, இது எப்படி சாத்தியம் காலை உணவு திட்டம் என்று. நம்முடைய இப்பொழுது இருக்கிற தலைமைச் செயலாளர், அப்போது நிதி செயலாளர், எல்லோரையும் அணுகி இதை நாங்கள் தேர்தலுக்குள் தெலுங்கானாவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று 3 மாத காலத்தில் தெலுங்கானாவில் நடைமுறைப்படுத்தினார்கள். இப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி வந்தவுடன் அதை விரிவுபடுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உலக நாடுகளில் கனடாவில் இந்த திட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறார்கள், நடைமுறைப்படுத்தி என்றால் இந்த மனிதநேயம் தமிழ்நாட்டின் முதலமைச்சரால் தமிழ்நாட்டை கடந்து தெலுங்கானாவில் சேர்ந்து தெலுங்கானாவில் இருந்து கனடா வரை உலக நாடுகள் வரை செல்கிறது என்றால் இது எப்படிப்பட்ட உன்னதமான திட்டம், எப்படி முதலமைச்சருக்கு இது தோன்றியது? எந்த குழந்தைகளும் என்னுடைய ஆட்சி காலத்தில் பசியும் பட்டினியால் வாடக்கூடாது, அவர்களுக்கு உணவளிப்பேன் என்று இந்த திட்டத்தை தீட்டினாரே, இங்கதான் மனிதநேயம் உயர்ந்து நிற்கிறது. சட்டப்பேரவையில் அம்மையார் முதலமைச்சராக இருந்தார். 110 விதி தினமும் அறிவிப்பார். நானும் ஒரு நாள் நூலகத்தில் சென்று 10 ஆண்டுகளாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த 110 விதி அறிவிப்புகள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த என்னென்ன நடைமுறைப்படுத்துகிறார் என்று நாம் திருப்பி பார்ப்போம். அந்த ஆய்விலே சொல்லுகிறது, இவர்கள் அறிவித்த இந்த 110 விதியை 50 விழுக்காடு கூட நிறைவேற்றவில்லை. ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த 4 ஆண்டுகளில் அறிவித்த 110 விதி வேலை நடந்து முடிந்திருக்கும், இல்லை என்றால் வேலை நடந்து கொண்டிருக்கும், இல்லை என்றால் இப்பொழுது அறிவித்திருந்தால் அந்த வேலையை தொடங்கி இருப்பார்.
இதுதான் நல்லாட்சிக்கு ஒரு மகத்துவம் என்னவென்றால், சொன்னதை செய்யும் முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் எந்த விதத்திலும் தமிழ்நாட்டு மக்களின் நலனில் சமாதானம் செய்து கொள்ளவில்லை. எவ்வளவு பெரிய வேதனைகள் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தில் எந்தவித சமாதானமும் ஏற்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்பதை மாண்பு முதலமைச்சர் எப்படியெல்லாம் நிரூபித்திருக்கிறார் என்று நாம் பார்ப்போம். இருமொழி கொள்கை ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு காலத்தில் இருந்து அன்னை இந்திரா காந்தியை தொட்டு மன்மோகன் சிங் ஆட்சி வரை இருக்கிறது. மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துகிறீர்களா? மிகப்பெரிய நிதி நெருக்கடி இருக்கிறது. எவ்வளவு நிதி மேலாண்மையில் ஆட்சியை நடத்தியிருந்தாலும் ஒரு விதத்தில் சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் எதை பார்த்து வீக்னஸ் பாயிண்ட் என்று சொல்லுவார்கள், பலவீனத்தை பார்த்து அடைத்தால் வீழ்ந்து விடுவார்கள் என்று தமிழ்நாட்டுக்கு நிதி நெருக்கடி இருக்கிறது. இந்த நிதி நெருக்கடியை வைத்து நீங்கள் மும்மொழி கொள்கையில கையொப்பமிட்டால்தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கான 2350 கோடியை நாங்கள் தருவோம் என்று மிரட்டி பார்த்தார் மோடி. தர்மேந்திர பிரதான் அமைச்சர் கையொப்பமிட்டால் பணம், இல்லை என்றால் போயிட்டு வாருங்கள் என்று சொன்னார். அவர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய திட்டங்களை, சமூக நல திட்டங்களை அறிவித்திருக்கிறார். இதை நடைமுறைப்படுத்துவதற்கு எவ்வளவு பெரிய சங்கடங்கள் இருக்கின்றன, எவ்வளவு நிதி மேலாண்மையில் செய்தாலும் ஆனால் பற்றாக்குறை இருக்கத்தானே செய்கிறது என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் மாண்பு முதலமைச்சர். தமிழ்நாட்டு மக்களுடைய நலனும் அவர்களுடைய எதிர்காலமும் எந்த காலத்திலும் சமாதானம் செய்து கொள்ள முடியாது. 2350 கோடி இல்லை, நீங்கள் 10,000 கோடி கொடுத்தாலும் இந்த தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் பாதுகாக்கின்ற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று அறிவிப்பு செய்தார். இதுதான் முதலமைச்சருக்கும் மற்ற முதலமைச்சருக்கும் உள்ள வித்தியாசம். எந்த விதத்திலும் உங்களிடம் அடிபணிந்து போக முடியாது. எஞ்சுவதும் இல்லை, மிஞ்சுவதும் இல்லை. நான் யார்? முத்தமிழறிஞர் கலைஞருடைய மகன் என்பதை பலமுறை நிரூபித்து காட்டியிருக்கிறார். இதுதான் அவர்களுக்கு சங்கடம், இதுதான் அவர்களுக்கு கோபம். எந்த விதத்திலும் நாம் வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்திருக்கிறோம், கப்பலோட்டிய தமிழ் வரலாறை கேட்டு இருக்கிறோம், பல அறிஞர் பெரு சுதந்திர போராட்ட தியாகியுடைய வரலாறு கேட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டு உரிமைக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக, மருது சகோதரர்கள் நட்புக்காக எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி எந்த விதத்திலும் சமாதானம் இல்லை என்று வாழ்பவர்களை நாம் திரைப்படங்களில் பார்த்திருக்கிறோம், கதைகளில் படித்திருக்கிறோம். ஆனால் எந்த விதத்திலும் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பாதிக்காமல் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சரை பார்க்கிறோம் என்றால் அது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள்தான். தளபதியை தாக்குபவர்கள் தளர்ந்து போகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவன் எவன் தாக்கினாலும் தளபதியை தளர்ந்து போகிறான், தளர்ந்து விடுகிறான். இன்றைக்கு நம்முடைய ஆலூர் ஷானவாஸ், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் துரை வைகோ எல்லாம் எல்லாவற்றையும் சொன்னார்கள். இது நீதிமன்ற தீர்ப்பு. நான் நேற்றுக்கும் இன்றைக்கும் குஜராத்தில் எங்கிருந்து மோடி வந்தாரோ அவர் பிறந்த மண்ணிலே இருந்தேன். நேற்றுக்கும் இன்றைக்கும் எங்கு பார்த்தாலும் இந்த தீர்ப்பை பற்றி எல்லா முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் முதலமைச்சர், முன்னாள் ஒன்றிய அமைச்சர்கள் எல்லோரும் இந்த தீர்ப்பை பற்றி பேசுகிறார்கள். இந்த தீர்ப்பை பெறுவது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. சமாதானம் செய்து கொள்ளாமல், எந்த நிர்பந்தத்திற்கும் ஆளாகாமல், தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடிய தீருவேன் என்று உச்ச நீதிமன்றம் வரை ஏறி முதலமைச்சர் வெற்றி பெற்றாரு. இந்தியாவிலே தமிழ்நாட்டுடைய பெருமை, தமிழர்களுடைய பெருமை தலை நிமிர்ந்து நிற்கிறது. இதுதான் முதலமைச்சர். கேட்ட இடங்களில் எல்லாம் மிரட்டி மிரட்டி கையெழுத்து வாங்கினார்களே. நீட்டா வா கையெழுத்து போடு, உதய மின் திட்டமா வாங்க கையெழுத்து போடுங்க, ஜிஎஸ்டியா வாங்க கையெழுத்து போடுங்க. இது எப்போ? 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி. எல்லா சமாதானமும் செய்து தமிழ்நாட்டு நலன்களை, தமிழ்நாட்டு எதிர்காலத்தை, தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டு கொடுத்தவர், காட்டி கொடுத்தவர்கள் யார் என்பது மக்களுக்கு தெரியும். ஆனால் 4 ஆண்டுகளாக தமிழனுடைய பெருமை 2000 ஆண்டு 1000 ஆண்டு தமிழர்களுடைய வரலாறு என்று சொல்லப்பட்டது. ஆனால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் உலகத்திலே மூத்த குடி தமிழ் குடி என்று பொருணை வரலாற்றையும் கீழடி வரலாற்றையும் புரட்டி போட்டு இருக்கிறார். இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் இவ்வளவு பெரிய நாகரிகம் இருக்கிறது என்பதை எந்த காலத்தில் சொல்லப்படுகிறது? நம்முடைய முதலமைச்சர் தளபதி காலத்திலே சொல்லப்படுகிறது. இவ்வளவு காலமாக சமஸ்கிருதம் பெரியது என்று ஏமாற்றி இருந்தார்கள்.
புள்ளி விவரத்தோடு இங்கிருந்து கார்பன் டெஸ்ட் என்று சொல்லுவார்கள். அந்த ஆய்வுக்கு அமெரிக்காவை அனுப்பி கொண்டு வந்த உலக நாடுகள் எல்லாம் தமிழர்களுடைய வரலாறு என்ன, தமிழர்கள் எவ்வளவு பெரிய மூத்த கொடிகள் என்பதை ஆய்வு செய்து பகுப்பாய்வு செய்து உலகத்திற்கு அந்த செய்தியை அனுப்பியவர் நம்முடைய முதலமைச்சர். அருமை பெரியோர்களை உங்களுக்கு எல்லாம் தெரியும், சென்னையில் நம்மெல்லாம் இருக்கோம். நான் திருப்பெரும்புதூர் எம்எல்ஏ வரதால பெரும்பாலும் சென்னையில் இருக்கிறேன். மழையெல்லாம் வந்தால் ஒரு வாரம் 10 நாள் குழந்தைங்க பள்ளிக்கூடம் போக முடியாது, காய்ச்சல் வரும், கொசு இருக்கும். இந்த 4 ஆண்டுகளாக சென்னையில் நடைபெற்றிருக்கின்ற பணிகள் 4978 கோடி என்று நினைக்கிறேன். இந்த பணிகளில் மழை வந்தால் தண்ணீர் போய்விடுகிறது, ஒரு நாள் இல்லது 2 நாள். ஆனால் இன்னும் பணிகள் நிறைவு பெறவில்லை. இதற்கு மேல் ஒன்று நாம் சிந்திக்க வேண்டும். எப்படி நம்முடைய முதலமைச்சர் சிந்திக்கிறார் என்றால், கடற்கரை ஓரம் கிராமங்களில் நாங்கள் ஒரு ஆய்வுக்கு போயிருந்தோம். அப்பொழுது 4-5 வருடங்களாக உப்பு நீர் உள்ளே வந்து அங்கு உப்பு தண்ணீராக மாறுகிறது. இதை தடுக்க வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும், நீராதாரத்தையும் அடுத்த தலைமுறைக்கு உண்டான தண்ணீரையும் பாதுகாத்து தர வேண்டும் என்று அங்கே ஷட்டர் என்று சொல்லுவார்கள், மதகு, அதை அமைத்து கடல் தண்ணீர் உள்ளே சென்னைக்குள் வராமல் தடுத்து அதை ஒரு ஆய்வு கட்டுரையாக JNUல ஒரு மாணவன் அதை அங்கே தாக்கல் செய்திருக்கிறார். அவரிடம் பேசும்பொழுது டெல்லியில் சொன்னார், அவர் எவ்வளவு திட்டங்கள் தீட்டியிருந்தார், ஆனால் அடுத்த தலைமுறைக்கு 3ஆம் உலகப் போர் வரப்போகிறது என்றால் தண்ணீரால் என்று சொல்லுகிறார்கள். இந்த தண்ணீரை பாதுகாக்க வேண்டும் என்று எப்படி இந்த அரசிற்கு நினைவு வந்தது, எப்படி இந்த ஐடியாலஜி வேலை செய்தது என்பதை பற்றி ஒரு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், எல்லாம் அடுத்தது தேர்தலை பற்றி சிந்திக்கின்ற அரசியல்வாதிகள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலில் வாக்கு சேகரிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும் என்று. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பதில்லை, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிறார். இதுதான் எல்லோருக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம். நீ ED அனுப்புறியா, CBI அனுப்புறியா, IT அனுப்புறியா, யாரவனாலும் அனுப்பு, என்னுடைய மக்களுடைய உரிமையை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம். என்னுடைய மக்கள் தான் பெரியது, ஆட்சி பெரியதில்லை. எல்லாவற்றுக்கும் என்னுடைய மக்கள் அடுத்த தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுகின்றவராக நம்முடைய முதலமைச்சர் விளங்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய உரிமை பயணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், விடியல் பயணம். என்னுடைய தொகுதியில் மக்கள்லாம் சொல்லுவாங்க, காலையில் எழுந்துக்கிறேன், காலையில் எழுந்தால் குழந்தைய போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுறேன், சமையல் சமைக்க வேண்டியதில்லை, வேலைக்கு போகிறாங்க சாப்பிட்றேன். உரிமை பேருந்து, விடியல் பேருந்து, பண செலவுக்கு தேவையில்லை, மாதம் மாதம் 1000 ரூபாய், அதற்கான திட்டங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் ஒரு குடும்பத்திலும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சிரிப்பு, ஒரு பொலிவு இந்த 4 ஆண்டுகளாக தெரிகிறது என்றால், இவ்வளவு காலமாக ஏன் நீங்கள் செய்யவில்லை? மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் சொல்லுகிறார்கள். இது யார் காரணம்? உதய் மின் திட்டத்தில் ஜெயலலிதா இருக்கும் போது கையொப்பமிடவில்லையே. நீங்கள் ஏன் மோடி மிரட்டி கையொப்பமிடுங்கள் என்ற உதய் மின் திட்டத்தில் கையொப்பமிட்டீர்கள்? இப்போது நம்முடைய முதலமைச்சரை இதற்கு பணிந்து போ, அதற்கு பணிந்து போ, இங்கே கையொப்பமிடு, அங்கே கையொப்பமிடு என்றால் நிமிர்ந்து நிற்கிறாரே, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று ஏன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அதை செய்யவில்லை? உதய் மின் திட்டத்தில் கையொப்பமிட்டீர்கள். இன்று GST நமக்கு வர வேண்டிய தொகை 30,000 கோடிக்கு மேல் நிலுவையில் இருக்கிறது. GSTயில் அந்த அம்மையார் கையொப்பமிடவில்லை, நீங்கள் ஏன் கையொப்பமிட்டீர்கள்? இதற்காக அவர்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தீர்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை எதற்காக விட்டுக் கொடுத்தீர்கள்? அந்த அம்மா இருக்கும் போது நீட் தேர்வு வரவில்லையே தமிழ்நாட்டுக்குள். நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதானே நீட் தேர்வு வந்தது. அப்பொழுது எதற்காக நீங்கள் பாசாங்க போட்டுக்கொண்டு மக்களிடம் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பேசியவர்கள்லாம் சொன்னார்கள், அடுத்த தேர்தலில் தேர்தல் இல்லை, அது வருகின்ற தேர்தல் திருவிழாவாக இருக்க போகிறது. இந்த மனிதநேயத்திற்கான அடையாளம், மனிதநேயத்திற்கான அங்கீகாரம், மனிதநேயத்திற்கான மீண்டும் ஒரு ஆட்சி. அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி? உமர் ஆட்சி. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை மீண்டும் 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 நடத்தி கொண்டு போகிறார். அதனால தான் நான் கூட்டணி கட்சிகள் பற்றி பேசும்போது சொல்லுவேன், இந்த இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிறது என்றால் இது எஃகு கோட்டை போன்ற கூட்டணி. இதை யாரும் அசைத்து பார்க்க முடியாது. கேரளாவில் உள்ளது போல இன்னும் 25 ஆண்டுகள் இந்த கூட்டணி தொடர வேண்டும். இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்றால் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்க முடியும். 5 ஆண்டுகள் போதாது. 5 ஆண்டுகளில் எல்லா பணியும் முடித்துவிட முடியாது.
ஒரு துறையிலும் அமைச்சர்களை பயிற்சி கொடுத்து எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், நிர்வாகம் நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அமைச்சரை எப்படி கையாளுகிறார் என்பதை வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் அங்கே பார்க்கும் பொழுது நம்முடைய அமைச்சரை எடுத்துக்கொள்ளுங்கள், மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர். இதற்கு முன்பு எல்லா கோவில்களுக்கும் ஆலயங்களுக்கும் சென்றிருப்பீர்கள். நான் கடந்த வாரம் பழனிக்கு ஒரு ஆய்வுக்காக போன்றிருந்தோம். அங்கே மக்களை எல்லாம் கேட்பேன். எங்கள் வேலையை மக்களை போயிட்டு விசாரிக்கிறது தான். ஆய்வுக்கு போகும்போது என்னம்மா எப்படி இருக்குது கோவில், இந்த விஞ்ச் போட்டிருக்காங்கல்ல, ரோப் கார்னு சொல்லுவாங்க, அது எப்படி இருக்குது? இல்லைங்க, போன ஆட்சியில் அறந்து உழுந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ அமைச்சர் வந்து ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து பாதுகாப்பாக சிறப்பாக செஞ்சிருக்கார். முதல்ல பாதுகாப்பு, இரண்டாவது சுகாதாரம். சாப்பிட்ற இடத்துக்கு போகணும். அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட்றாங்க. நாங்களும் உட்காந்து எங்கேயும் சாப்பிட்டோம் கோவிலில். பழனி முருகன் கோவில் சாப்பாடு எப்படி இருக்குன்னு எல்லோரும் நம்முடைய அமைச்சர் எப்படி அந்த கோவில்களை ஆலயங்களை கையாளுகிறார். அதிகாரிகளும் பொதுமக்களும் ஆந்திராவிலிருந்து வந்திருந்தாங்க. என் பக்கத்தில் ஆந்திராவிலேருந்து உட்காந்துருந்தாங்க, இந்த பக்கம் வேறு மாநிலத்திலேருந்து உட்காந்துருந்தாங்க. ஆந்திராவில் இருக்கிறவங்க மட்டும் சொன்னாங்க, சார் நாங்கள் வருஷம் வருவோம், இந்த ஆலயத்துக்கு வருவோம். கேரளாவிலேருந்து முன்னாடி உட்காந்துருந்தாங்க. கேரளா தான் 60-70 விழுக்காடுக்கு மேலே வருவாங்க அங்கே பழனி முருகன் கோவிலுக்கு. 6 படை வீட்டில் ஒரு படை வீட்டில் அவங்க சொன்னாங்க, நாங்கள் எங்களுக்கு குலதெய்வமே பழனி முருகன். ஆனால் இந்த 4 வருஷமாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, நிர்வாகம் நல்லா இருக்குது, உணவு நல்லா இருக்குது, பஞ்சாமிர்தம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க. அப்போ பக்தி இயக்கங்களில் உங்களால் செய்ய முடியாததை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு அமைச்சர் எங்க பகுதியில் பிறந்து எங்க பகுதியில் வளர்ந்து இந்த முருகனுடைய எல்லா பலன்களையும் மக்களுக்கு கொண்டு செல்கிறார் என்றால் இது தமிழ்நாட்டின் பெருமை, தமிழ்நாட்டு மக்களுடைய விடியல் என்று சொல்ல வேண்டும். எத்தனை கோவில்களுக்கு நீங்கள் கும்பாபிஷேகம் செய்தீர்கள்? சட்டப்பேரவையில் பட்டியலிட்டு சொல்லுகிறார். உங்கள் ஆட்சியில் எவ்வளவு கும்பாபிஷேகம் பண்ணீங்க? நீங்க எல்லாம் பட்டையா போட்டு வரீங்க. ஒரு பக்கம் பட்டை, இன்னொரு பக்கம் நாமம். எல்லாருக்கும் போட்டாச்சு நாமம். தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்களும் நாமம் போடுவாங்க, பட்டை போடுவாங்க. ஆனா பட்டையே போடாத, கொட்டையும் போடாத எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரா இருக்கிற, ரிஷியா இருக்கிற ஒரு முனிவரா இருக்கிறவர் இந்த ஆலயங்களில ஒரு சிறப்பையும் சொல்லுவார். எத்தனை ஆலயங்களுக்கு நீங்க குடமுழுக்கு பண்ணீங்க? எங்களுடைய அமைச்சர் எத்தனை ஆலயங்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்காரு? நீங்க 1 லட்சம், நீங்க ஒரு கோவில் வந்த உடனே 2 லட்சம் ஆக்கினார். இப்ப 2,50,000. காலனி பகுதியில், ஆதிராட மக்கள் பகுதியில் இருக்க கோவில்களை, குளங்களை பார்ப்பதற்கு நாதி இல்லாமல் இருக்கும். அதிகாரிகள் போவாங்க, அந்த ஊரோட முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் காலனிகளில் ஆதி திராவிட மக்கள் வசிக்கின்ற பகுதியிலும் கும்பாபிஷேகம் செய்யப்படும், கோவில்கள் சீரமைக்கப்படும், குளங்கள் வடிவமைக்கப்படும் என்ற திட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் செய்து வருகிறார். இது பக்தி இயக்கம். அது பேருக்கு பக்தி இயக்கம் நடத்துறீங்க நீங்க. அந்த பக்தி இயக்கத்தில் யாரு போனோமோ அவங்க தான் ஆலயத்துக்குள்ள நுழைய முடியும். தந்தை பெரியார் ஆலய பிரவேசத்திற்கு பிறகு எல்லோரும் போலான்னு படிப்படியாக ஒரு வளர்ச்சி வந்தது. ஆனால் பொற்கால வளர்ச்சி என்பது நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு எல்லா இறைவனும் சிரித்துக் கொண்டு இருக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் யார் வேலு திருடினாங்க, வேலு திருட்டு அந்த வேலுக்காக பாத யாத்திரை போனவர் யார்? இப்போ அப்படிலாம் எங்கன்னா பார்க்க முடியுதா? எந்த ஆட்சியில் இதெல்லாம் நடந்தது? ஆனால் இங்கே வேலும் நிற்கிறது, கருணையும் இருக்கிறது, மனிதநேயமும் இருக்கிறது. இந்த மனிதநேயத்தின் பண்பாளர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். மிகவும் கருணை உடையவர். நான் ஒரு நண்பரிடம் பேசினேன், முத்தமிழறிஞர் கலைஞருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் கேட்டாங்க. நான் சொன்ன முத்தமிழறிஞர் கலைஞர் வல்லவர், அப்போ இவர் யாருங்க? இவர் ரொம்ப நல்லவருங்க. என்ன ரெண்டுத்தையும் சொல்லுங்க அப்படின்னார். இவர் வல்லவர் நல்லவர் ரெண்டு வச்சுங்க நீங்க அப்படின்னா நம்முடைய முதலமைச்சரை. அப்படின்னா நம்முடைய முதலமைச்சருடைய பண்புகள் என்ன? எல்லாம் பேசுவாங்க. ஜவஹர்லால் நேரு இருந்தார். ஜவஹர்லால் நேருவை விஞ்சி விட்டார் அன்னை இந்திரா காந்தி. அன்னை இந்திரா காந்தி இருந்தாங்க. ராஜீவ் காந்தி ஒரு படி மேலே போனார். இப்போ அவருடைய பேரன் இருக்கார் ராகுல் காந்தி. அவர் அதுக்கு மேலே ஒரு படி போய் எதிர்த்துட்டு இருக்கார். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை, மனித நேயம், எல்லோரும் சமம், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதை பற்றி கடுமையாக உரையாற்றியவர்கள் நாடாளுமன்றத்தில். அப்பொழுது நான் பழைய கட்டுரைகள் எல்லாத்தையும் படிக்கும்போது புத்தகங்கள்லாம் பார்த்தா சாக்ரட்டிஸ் இருந்தார், பிளாட்டோ இருந்தார், அரிஸ்டாட்டல் இருந்தார். ஒரு காலகட்டத்திற்கு ஒரு பரிணாம வளர்ச்சி எல்லோரையும் மிஞ்சி இருப்பாங்க. இப்பொழுது எல்லோரையும் மிஞ்சி விஞ்சி தமிழ்நாட்டு மக்களின் பாதுகாவலராக, மனிதனையாக இருப்பவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள்.
இப்ப எல்லாரும் சொன்னாங்க இந்த தீர்ப்பால் ஓங்கி நிற்கிறார் அப்படின்னு. இந்த தீர்ப்பால் இந்தியா முழுவதும் பார்க்கப்படுகிறதுன்னு. அவர் எப்பவே ஓங்கி நின்றார், எப்பவே உயர்ந்திருக்கிறார் இந்தியா முழுவதும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். கடந்த மே மாதம் நாடாளுமன்ற தேர்தல், எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி திருநெல்வேலிக்கு பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு ஹெலிகாப்டரில் நானும் அவரும் மதுரைக்கு வந்து மதுரையிலிருந்து தனி விமானத்தில் கோயம்புத்தூர் வந்தோம். விமானத்தில் வரும்போது கேட்டார், ஸ்டாலின்ஜிக்கு எதனா கொடுக்கணும்னார். நான் ஒரு 2 புக்கு எடுத்து கொடுத்தேன், இது கொடுக்கலாமா ஃப்ளைட்டில், வித்தியாசமாக சிந்திங்க எதனா கொடுக்கணும் அப்படின்னு. இட்ஸ் மை பிரதர் அப்படின்னார். அப்பயே சொன்னார், நான் என்னுடைய வாழ்க்கையில் யாரையும் நான் அண்ணன்னு சொன்னதில்லை, பிரதர்னு சொல்கிறதில்ல, முதல் முறையாக அவரை அண்ணனாக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு உரையாட போது சொல்லிட்டார். என்ன கொடுக்கலாம், ஃப்ளைட்டை விட்டு இறங்கிட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து கார் போயிட்டே இருக்க கான்வாயில். அப்புறம் பார்த்தோம், நான் சொன்னேன், என்னங்க இப்போ நைட்டு 7 மணி 7:30 மணி ஆகி போச்சு, கடை இருக்காது, போலீஸ் எல்லா கடையும் சாத்தியிருக்காங்க, ஏராளமான கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம். அப்போ கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்லேருந்து தாண்டின உடனே ஒரு ஸ்வீட் ஸ்டால் இருந்துச்சு, இங்கே போய் நிறுத்த சொல்லுங்கள், வண்டியை இனிப்பு வாங்கலான்னார். அங்கே போனால் பார்த்தா அது சாதாரண கடை, எந்த பிளானிங்கும் கிடையாது. பார்த்த உடனே இது நல்ல ஸ்வீட்டாக நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லுன்னார். சுமாரான ஸ்வீட்டு தாங்க, ஆனால் இந்த கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா மாதிரியோ அடையார் ஆனது போன மாதிரி இருக்காது அப்படின்னு. வேறு எதனா கடை பார்ப்போமா, பார்ப்போம் போங்கன்னு வண்டி போயிட்டே இருக்குது. இன்னொரு யூட்டன் அடித்து திரும்பி ஸ்வீட் கடையாக 1/2 மணி நேரம் அங்கே தேடிட்டு இருக்கோம். கடைசியில் ஒரு நல்ல ஸ்வீட் கடை வந்து வாங்கினார். அவரே பாக்கெட்டில் இருந்து காசு எடுத்து கொடுத்து 1000 ரூபாய் 1 கிலோ ஸ்வீட் எடுத்துகிட்டு இது எங்கள் அண்ணனுக்கு கொடுக்க போகிறேன்னு வந்தார். போயிடுச்சு. திடீர்னு சந்தேகம் கேட்டார், இதை நம்ம அன்பாக கொடுக்குறோம், சுகர் எதனா இருக்கா அவருக்கு என்னார். ஏங்க இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், அவருக்கு ஒரு சுகரே கிடையாதுங்க, சுகர்லாம் அவர் விட்டு ஓடி போயிடும். காலையில் நடைபயிற்சி, வாரம் ஒரு முறை சைக்கிள் பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. வந்த உடனே கொடுத்தார், இதை வாங்கிட்டு. இதுக்கு இடையில இவர் வந்தார், அந்த கடைக்குள்ளே போனது வந்தது, இடையில ஓட்டேரியில் மீடியன் இருக்க மாதிரி மதில் சவத்தை எகிர்குச்சி போனது, அவரை கையில் காசு கொடுத்து வாங்கினது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கலையே வெளியில் வந்துருச்சு, எல்லா தொலைக்காட்சிகளையும். அப்போ பேசும்போது சொன்னார், நான் எல்லோரையும் அண்ணனாக ஏற்றுக்கொண்டதில்லை, ஆனால் உங்களை நான் அண்ணனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் ராகுல் காந்தி சொன்னார. யாருடைய பேரன்? அண்ணன் இந்திரா காந்தியுடைய பேரன். இன்னைக்கு சிம்ம சொப்பனமாக நாடாளுமன்றத்தில் எல்லோரையும் விளாசி கொண்டு இருக்கிறார். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தெரியாது, சமாதானமே கிடையாது, நோ காம்ப்ரமைஸ். தமிழ்நாட்டில் எப்படி நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுப்பதற்கு எந்த விதத்திலும் சமரசம் இல்லை என்று இருக்கிறாரோ, அதே போன்ற நாடாளுமன்றத்தில் இந்தியா மக்களுடைய விஷயத்தில் எதிலும் சமரசம் இல்லை என்று அங்கே போராடி கொண்டிருக்கின்ற தலைவர். அப்படிப்பட்டவர் இவரை அண்ணனாக ஏற்றுக்கொண்டார். 4-5 தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெறுகிறோம் என்றால் இங்கு இருந்துதான் திட்டங்கள் இந்தியா முழுவதும் செல்கின்றன. இங்கிருந்து தான் சுயமரியாதை நகர்கிறது, இங்கிருந்து தான் சமூக நீதி நகர்கிறது, இங்கிருந்து தான் ஒன்றிய அரசிற்கு எதிராக மாநில கூட்டாட்சி தத்துவத்தை எப்படி உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நடைமுறையும் நகர்கிறது. அதுதான் நேற்றைய உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. எல்லோரும் நினைத்தார்கள், என்ன ஒரு உச்சநீதிமன்றத்தை என்ன சாதிக்க முடியும், எல்லாருமே மோடி பாக்கெட்டில் இருக்கேன். ஆனால் அவர் ஒவ்வொரு விதமாக கையாளும் விதத்தை பார்க்க வேண்டும். எடுத்தேன் கவிழ்த்தேன் பண்ணல. 10.5 விழுக்காடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நாங்கள் இடஒதுக்கீடு தருகிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். எதற்காக? தேர்தல் கூட்டணிக்காக, எதற்காக? வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக. உச்சநீதிமன்றம் சொன்னது இது சரியில்லை, தவறு, நீங்கள் ஆய்வு செய்யவில்லை, இதை நீங்கள் சரியாக கையாளவில்லை என்று ரத்து செய்து விட்டது. ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் எத்தனை ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்கிறார், அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு, பல இடஒதுக்கீடை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் உச்சநீதிமன்றத்தால் அதை ரத்து செய்ய முடியவில்லை. அதே போன்று தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இடஒதுக்கீடு ஆகட்டும், சட்ட திருத்தம் ஆகட்டும், எல்லாவற்றுக்கும் ஆய்வு பண்ணி பகுத்தாய்வு செய்து ஒன்னொன்றாக அடுத்த தலைமுறைக்கு இது நகர வேண்டும் என்பதை காய் நகர்த்தி நேற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இந்தியா முழுவதும் ஒரே பேச்சு, கூட்டாட்சி தத்துவம் செத்துக் கொண்டிருக்கிறது, மோடி நசித்துக் கொண்டிருக்கிறார், அரசமைப்பு சட்டம் கேள்விக்குறியாயிருக்கிறது. இதற்கெல்லாம் யார் முடிவு கட்டுவார்கள்? யார் அந்த தேவ தூதன்? யார் அந்த இறைவன்? இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது நான் இருக்கிறேன், உச்சநீதிமன்றத்தில் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக தீர்ப்பை வாங்குவேன் என்று வாங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு மட்டுமான தீர்ப்பு இல்லை இது. பாஜக ஆளும் உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் யோகி இருக்கார். யோகி மோடிக்கு எதிரான குரு. அங்க இருக்கிற ஆளுநர் மோடியோடைய ஆள், அவர் சித்திரவதை பண்ணிட்டு இருக்கார். இப்ப யோகியே சொல்ல போறார், டேய் நான் பிஜேபி முதலமைச்சர் தான்,
ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் நம்மை எப்பவுமே திட்டிக் கொண்டு இருப்பவர் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநாட்டுவதற்கும் ஜனநாயக சக்தியின் தலைவனாக ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்கிறார். நீயே என்ன மிரட்ட முடியாது சொல்ல போறார். இதுதான் ஜனநாயகம், இதுதான் எல்லோருக்குமான ஆட்சி, இதுதான் இந்திய தேச மக்களை தலைநிமிர வைத்திருக்கின்ற தீர்ப்பு. எவ்வளவு பேர் நேற்றையிலிருந்து தூங்காமல் இருந்திருப்பார்கள் எனக்கு தெரியாது. வயிற்றிரைச்சல், எல்லோருக்கும் வயிற்றிரைச்சல். நீ இலங்கைக்கு போகிறாயா மோடி அவர்களே, கச்சத்தீவிற்கு என்ன செய்ய போகிறாய் தீர்மானத்தை கொண்டு வருகிறார். நீ இலங்கைக்கு போய் வந்தாயா வெறுங்கையோடு, தமிழ்நாட்டு மீனவர்கள் நலனில் உனக்கு அக்கறை இல்லை, நான் அறிவிக்கிறேன் என்று அந்த மீனவ மக்களுக்கு திரைப்படத்தில் வரும் மீனவ நண்பன் இல்லை, உண்மையான மீனவ நண்பன் என்று 578 கோடிக்கு அறிவிப்பை செய்திருக்கிறார். இதுதான் மனிதநேயம், இதுதான் மாண்புமிக்க தலைவர்கள். தமிழ்நாட்டு மக்களை தன்னுடைய கண்ணாக பார்த்து பாதுகாத்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னும் ஏராளமாக மணிக்கணக்கிலே நான் பேசிக்கொண்டே போகலாம். ஒரு திட்டங்களும் மணியான திட்டங்கள், தேர்தலுக்கான திட்டங்கள் இல்லை. அடுத்த தலைமுறை எப்படி தலைநிமிர்ந்து இருக்க வேண்டும், அடுத்த தலைமுறை எப்படி செழிப்போடு நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்பதற்கான தீட்டப்படுகின்ற திட்டங்கள். இன்னும் அவர் அடுத்த தலைமுறையோ அடுத்த முதலமைச்சர் யாரு வந்தாலும் எந்த திட்டமே போட முடியாது. எல்லாத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். இங்க ஆளுநர் ஷானவாஸ் பேசும்பொழுது சொன்னார், ஒருவேளை தப்பி தவறி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கூட இந்த தீர்ப்பு அவர்களுக்கு உதவும் என்றார். ஒருபோதும் இந்த மனிதர்கள் மண்ணில் உள்ளவரை அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. எவ்வளவு அநீதிகளை பாஜக செய்து வருகிறது தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக. ஒரு பக்கம் கட்சியில் பதவியில் இருக்கின்ற பாஜக தலைவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, இன்னொரு பக்கம் ஆளுநராக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, இரண்டு பேரையும் விட்டு எவ்வளவு பெரிய சங்கடத்தையும் துன்பத்தையும் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தீர்கள். எதற்கும் அடிபணியாதவர் அங்கே சொன்னார், சட்டப்பேரவையில் ஆளுநர் நாங்கள் எழுதி கொடுத்ததை, பெரும்பான்மை மக்களால் கொண்டு வரப்பட்ட ஆட்சி, பெரும்பான்மை மக்களால் வாக்களித்து நீங்கள் தான் முதலமைச்சர், உங்களுடைய அமைச்சரவை நீங்கள் ஆள வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் 5 ஆண்டுகளுக்கு. அவர்கள் எழுதி கொடுப்பதை நீங்கள் படிக்க வேண்டும். நான் விட்டு விட்டு படிப்பேன், புத்தகத்தில் ஒரு பக்கத்தை காணும் என்று சொன்னால் அதற்கு உரிய பதிலடியை கொடுத்து ஆளுநர் பேசியது அவை குறிப்பில் நீக்கப்படும் என்று சொன்னார. எந்த மாநிலத்தாவது ஒரு முதலமைச்சர் ஆளுநரை பார்த்து இப்படி பேசியிருக்க முடியுமா? துணிச்சலான முடிவு எடுத்திருக்க முடியுமா? பள்ளி மாணவர்கள் பெரியவர்கள் வரைக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி கொண்டாட்டம். நாங்கள் எந்த காலத்தில் வாழுகிறோம், எந்த மாநிலத்தில் வாழுகிறோம், இப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்று இன்னும் குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் மனிதநேயமிக்க முதலமைச்சராக இருப்பார், தமிழ்நாட்டு மக்களுடைய துயரங்களை தீர்ப்பார் என்று சொல்லி இந்த அருமையான ஏற்பாடு செய்து என்னை அழைத்த என்னுடைய அருமை அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும், பக்தி இயக்கத்தை முறியடித்து உங்கள் பயணம் தொடர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.